Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லார் வீடுகள்லயுமே இருக்கக்கூடிய ஒரு 3 பொருளை வச்சு சிம்பிளா ஒரு சாக்லேட் கேக் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் அதுக்கு வந்து போர்பன் பிஸ்கட் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன், பெரிய பாக்கெட். இது வந்து நார்மலா வந்து ஸ்வீட் இருக்கும், அதனால வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து சுகர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் வேணும் அப்படினா இதுல கொஞ்சம் சர்க்கரை நீங்க சேர்த்துக்கலாம். பட் வந்து நான் சாப்பிடும்போது எனக்கு இது இனஃபா தான் இருந்தது. இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஃபைன் பவுடர் ஆயிடணும். இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டிகள் எதுவும் வராது, ஏன்னா இது பிஸ்கட் தான், ஸோ சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். இதோட கம்பைன் ஆயிரும் மில்கோட. இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு பேட்டர் வந்துடும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்த்த போகிறோம். ஈனோ, அதாவது ஈனோ பேக்கெட் வந்து ஒன்று சேர்த்த போகிறோம். ஈனோ சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா எதுவுமே சேர்த்து போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தான் நம்ம ஈனோ சேர்த்திருக்கோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேட்டர் கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம வந்து பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். நான் ஆல்ரெடி லைட்டாக வந்து எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து மைதாவை வந்து டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. மைதாவோ கோதுமையோ டஸ்ட் பண்ணி விட்டுருங்க, எண்ணெய் தடவிட்டு ஒட்டாமல் வரும். இப்போ வந்து கடாய் வந்து 5 நிமிஷம் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன், அதுக்குள்ளே வச்சிடலாம். கரெக்டாக வந்து ஒரு 18லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துருங்க. செம்ம சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் சாக்லேட்டை மேலே வந்து ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா செமி ஸ்வீட் டார்க் சாக்லேட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிரப் மாதிரி தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ராஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி திக்கான ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் வந்து சிரப் மாதிரி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கனால. இப்போ வந்து மேலே வந்து அந்த சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணி வந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். சாக்லேட் கனாச் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணுன்னா திக்காக காமிச்சா இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே நிறுத்திடுங்க. நான் வந்து சிரப் மாதிரி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் சாஸ் இருக்குல்லையா, அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு துருவுன சாக்லேட்டு, இது வந்து மில்க் சாக்லேட் வந்து மேலே துருவி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்வீட்டு, அதனால் வந்து மேலே கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் பால்ஸ் டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கேன். இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணால் அவ்வளோ எம்மியாக மாய்ஸ்டாக இருக்கும். பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கட்டாயம் அந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிள், வெறும் 3 பொருள் தான், கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பபாய், டேக் கேர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பபாய்.